மழை பெருகிய அந்த கிராமக்கால பழைய ஓடு வீட்டின் கூரையிலிருந்து துளித்த மழை தண்ணீர் தரையில் விழும் ஒளி மனதை நிம்மதியாக்கியது. களத்திலிருந்து வந்த காற்று வீட்டை குளிரச் செய்தது. மாடுபடியில் தாத்தா பசுவுக்கும் கன்றுகளுக்கும் பச்சை புல் கொடுத்து நிதானமாக பேசிக் கொண்டிருந்தார். வீட்டு முன் ஆடுகள் சத்தமாக கத்திக் கொண்டிருந்தன. கோழிகள் மழை துளிகளில் விளையாடி கொண்டிருந்தன. வெளியே உலர்த்திய துணிகளை அம்மா அவசரமாக எடுத்துக்கொண்டார். அப்பா நதியிலிருந்து கொண்டு வந்த வாழை இலையில் மடக்கிய புது மீனை அம்மாவிடம் கொடுத்தார். சமையல் அறையில் அம்மா அந்த மீனை சுத்தம் செய்து மசாலா அரைத்து களிமண் சட்டியில் மீன் குழம்பு சமைக்க தயார் செய்தாள். பாட்டி அந்த மீன் மசாலாக்களை எண்ணெயில் வதக்கி உதவி செய்தார். வதக்கிய மசாலாக்களை வைத்து அம்மா மீன் குழம்பு தயார் செய்தாள். 2 குழந்தைகள் மகிழ்ச்சியாக அம்மாவுக்கு உதவி செய்தார்கள். சட்டியில் கொதிக்கும் மீன் குழம்பின் வாசனை வீடு முழுவதும் பரவியது. சமையலறை வாசலில் பூனை அமைதியாக அமர்ந்து மீன் கிடைக்கும் நேரத்தை காத்திருந்தது. வெளியே மழை இன்னும் பொழிந்து கொண்டிருந்தாலும் வீட்டுக்குள் அந்த குடும்பத்தின் சிரிப்பும் சூடான உணவும் பழைய வாழ்க்கை நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பித்தது.